நண்பர்களே, ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு சமையலறையிலும் காணப்படும். அதை நாங்கள் வீணாக வீசி விடுகிறோம். எந்த பயனிலும் பயன்படுத்துவதில்லை. பணமில்லா பொருள், ஆனால் இதுவே இதயத்திற்கு 1000 மடங்கு நன்மை தரக்கூடியது. அது என்ன பொருள் என்று யோசித்து பாருங்கள். அது எலுமிச்சை தோல். எலுமிச்சை தோலில் மிகுந்த சக்தி உள்ளது. இதில் வைட்டமின் சி, பயோஃபிளேவினைட்கள், நார்ச்சத்து, பெக்டின் மற்றும் பல லண்ட் கலவைகள் உள்ளன. இதன் வெளிப்புற அடுக்கு ஜிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. இதில் அத்தியாவசிய எண்ணெய்கள் மற்றும் பெக்டின் உள்ளது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், பாலிஃபினால்கள் மற்றும் ஃப்ளேவினைட்கள் உள்ளன. இதில் ஹெஸ்பெரிடின் மற்றும் நைரிஞ்சின் ஆகியவை உள்ளன. பாலிமிடாக்சிலேட்டட் ஃப்ளேவின்ஸ் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. நம் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகள் உள்ளன. எனவே 11 வகையான நன்மைகளை நான் கூறப்போகிறேன். இனி எலுமிச்சையை பிழிந்த பிறகு அதன் தோலை வீசாமல் சுத்தம் செய்து வைத்துக் கொள்வோம். அதை எப்படி பயன்படுத்துவது, என்ன நன்மை என்பதை மேலும் கூறப்போகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. எலுமிச்சை தோல். நீங்கள் எலுமிச்சையை பிழிந்த பிறகு வீசுகிறீர்கள். அதில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது. இது நம் உடல் மண்டலத்தையும் சீராக வைத்திருக்கிறது. இதில் பயோஃப்ளேவினாய்ட்கள் உள்ளன. ஃப்ளேவினாய்ட்கள் உங்களுக்கு தெரியும். இதில் ஹெஸ்பெரிடின் மற்றும் நைரிஞ்சின் உள்ளன. இது நம் சுதந்திர ராடிக்கல்களை நியூட்ரலைஸ் செய்கிறது. உங்களுக்கு தெரியும் சுதந்திர ராடிக்கல்கள் எங்கிருந்து வருகிறது. நாம் எவ்வளவு பூச்சிக்கொல்லிகள் உணவில் உண்ணுகிறோம். மீன் உணவுகளில் மாசு நம் உடலுக்குள் வருகிறது. இவை அனைத்தும் சுதந்திர ராடிக்கல்களை உருவாக்குகிறது. இதை ஸ்கேவெஞ்ச் செய்கிறது. இதில் பெக்3 உள்ளது. இது மிகவும் நல்ல நார்ச்சத்து என்று கருதப்படுகிறது. இந்த நார்ச்சத்து நம் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. இதயத்தில் மிக முக்கியமானது கொலஸ்ட்ரால். இதுவே எலுமிச்சை தோல் ஆராய்ச்சி மூலம் கண்டறியப்பட்டது. அதிக கொலஸ்ட்ரால் உள்ளவர்களுக்கு இதை கொடுத்தால் அவர்களின் எல்டிஎல் குறையும். கொலஸ்ட்ரால் இரண்டும் குறைகிறது மற்றும் எஸ்டிஎல் அதிகரிக்கிறது என்று இந்த ஆராய்ச்சி மனிதர்களின் மேல் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. சிலரின் மேல் இதை முயற்சி செய்து பார்த்துள்ளனர். அவர்களின் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மிகவும் குறைகிறது மற்றும் இரத்த அழுத்தமும் கொஞ்சம் குறைகிறது பெக்டின் இருப்பதால். இது கொலஸ்ட்ராலை நீக்குகிறது. பைலசிட்டிகேஷனை அதிகரித்து நமது கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது நமது லாக்கெட் உருவாக்கும் வேகத்தை குறைக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆன்டி ஆக்சிடென்ட் என்பது பாலிஃபெனால்ஸ் மற்றும் ஃப்ளேவின் ஆகியவற்றை ஆய்வகத்தில் ஆராய்ந்து பார்த்துள்ளனர். இது நமது அனைத்து சுதந்திர ரேடிக்கல்களையும், குறிப்பாக டிபிபிஎஸ் மற்றும் ஏபிடிஎஸ் ஆகியவற்றை மிகவும் குறைக்க முடியும். அதனால் வைட்டமின் சியை விட அதிகமான தாக்கம் இருக்கலாம். மேலும் ஒன்று உள்ளது, நமது 1NR F2 பப்ளிக் SO1. இது நமது செல்களில் உள்ளே வேலை செய்கிறது. இதை செயல்படுத்தி 2 ஆகிறது. நமது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளுக்கு எதிரான பாதுகாப்பு அதிகரிக்கிறது. அதாவது நமது உடலில் முதுமை ஏற்படும் முறை குறைகிறது. இந்த பீல் மிகவும் அற்புதமாக செயல்படுகிறது. இந்த செயல்பாட்டை செய்து நமது உடலில் உள்ள தகவல் குறைகிறது. ஆரோக்கியமான பாக்டீரியா என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதை ப்ரோபயோடிக் என்று அழைக்கின்றனர். இதில் த்ரோவைட்டிக் செயல்பாடும் உள்ளது. குடல் பாக்டீரியாவை இது ஊக்குவிக்கிறது, நமது உடலில் உள்ள நல்ல பாக்டீரியாவை. எனவே இந்த எலுமிச்சை தோலை நீங்கள் எரிய வேண்டாம். அதை உலர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உலர்த்துவதற்கு முன் நன்றாக கழுவுங்கள். அதில் எந்த பூச்சிக்கொல்லி இருக்குமானால் நீக்கப்பட வேண்டும். அதை நன்றாக கழுவிய பிறகு அதில் எந்த விதமான தூசி இருக்காமல் நன்றாக உலர்த்தி அதன் பவுடரை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு 1000 மடங்கு நன்மை தரக்கூடியது. இதை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் அதை கழுவிய பிறகு உலர்த்தி அதன் பிறகு அதை உணவில் கொஞ்சம் சேர்க்கலாம். தேநீரில் கூட சேர்க்கலாம். இல்லையெனில் தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, இன்று முதல் இதை நினைவில் கொள்ளுங்கள். இதய நோயாளிகளுக்கு இந்த எலுமிச்சை தோலை பயன்படுத்த வேண்டும். இதய நோயை தடுக்க விரும்புபவர்கள், தங்கள் உடலை முதுமையிலிருந்து தடுக்க விரும்புபவர்கள், அவர்களுக்கும் எலுமிச்சை தோல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்போ நண்பர்களே, நம்முடைய பேச்சை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் இந்த எலுமிச்சை தோலை எரியாமல் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, என் பேர் டாக்டர் பிமல் சாஜேட். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஹார்ட் ட்ரீட்மெண்ட் செய்கிறோம். பைபாஸ் இல்லாமல் ஜரிவுலாஜோபிளாஸ்டி மூலம்.
ஹார்ட் நோயாளிகளுக்கு நாங்கள் உணவு எப்படி சாப்பிட வேண்டும் மற்றும் எப்படி ஹார்ட் நோயை நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் மருந்துகளுடன் மாற்றலாம். அதோடு நாங்கள் ஒரு இயற்கை பைபாஸ் செய்கிறோம். கடவுள் நமக்கு ஹார்ட்டில் ஒரு கூடுதல் அமைப்பை வைத்திருக்கிறார், ஆனால் நீங்கள் அதை அறியவில்லை. அந்த கூடுதல் அமைப்பு இருந்த போதும் நாங்கள் பைபாஸ் செய்யும்போது புதிய அமைப்பை அமைக்கிறோம். உங்களுக்கு அந்த கூடுதல் அமைப்பை தொடங்கினால் இது பைபாஸ் ஆகிவிடும். இதை இயற்கை பைபாஸ் என்று அழைக்கிறோம். இது 40 நாட்கள் ஒரு சிகிச்சை நாங்கள் செய்கிறோம். மேலும் ஒரு டிடாக்ஸ் சிகிச்சை செய்கிறோம். இது தடைகளை குறைக்க உதவும். நண்பர்களே, இன்றைக்கு இங்கே நிறுத்துகிறோம். நிச்சயமாக எங்கள் சேனலை சந்தா செய்யுங்கள். இந்த வீடியோவை நிச்சயமாக அனைவருக்கும் பகிருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வீடியோ சென்றடைய வேண்டும். ஒவ்வொருவரும் இதை அறிய வேண்டும். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், அலுவலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பெற வேண்டும். அவர்கள் இதிலிருந்து சில நன்மைகளை பெற வேண்டும். உங்களுக்கு பெரிதும் நன்றி.